ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேற்று நம்ம ஜெயிலர் படத்தோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு சத்தியமாக தெரில. பட் நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னா தலைவரோட படம்னாலே ஒரு மாஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னே ஒரு தனி கூட்டமே இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன். ஸோ அப்படி வந்து அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரோமோ பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல்சன் அண்ணாவோட கம்பேக் அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்த பிளடி பெக்கர், ஸோ தீபாவளி ரிலீஸ் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்துக்கு நிறைய பேர் போகவே இல்லை. ஏன்னா கூட படம் ரிலீஸ் ஆயிருந்த நிறைய படங்கள்னால அமரன்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அமரன் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. பட் பிளடி பெக்கர் போகவே இல்லை. ஏன்னா அந்த படம் ஸ்டோரி வைஸ் பயங்கரமான இது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. யாராருக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதை தொடர்ந்து அது வந்து நான் பெரிதளவில் பார்த்தீங்கன்னா பேசப்படலை. அதுவும் இல்லாமல் வசூலி சரியான அடி வாங்குச்சு. ப்ரொடியூசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்சனே அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணார். ஸோ ஒரு நல்ல மனசு தான் நெல்சனுக்கு. ஸோ அதனால் இந்த படம் ஒரு செம்ம கம்பேக்காக இருக்க போதுன்னே சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 பயங்கரமான ஹிட்டு. ஏன்னா நிறைய கேஸ்ட்லாம் இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோ ரோல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அந்த நரசிம்மா கேரக்டர்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோகன்லால் சார் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவன் பயங்கரமாக பிரிச்சிருந்தார். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஜெயிலர் 2 ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அணி அண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ணா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தலை இவங்க 2 பேர்த்த வச்சு ஒரு படம் எடுக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு மாசா. ஸோ ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு காமெடி, அவங்களுக்குள்ள அப்படி ஒரு காம்போ இது இருக்குது. என்னன்னே தெரில, ஒரு பிறப்புலேருந்தே அப்படி இருக்கும் போல் அவங்க 2 பேர் சேர்ந்தாலே ஒரு ஃபன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு வைப் க்ரியேட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு தெரில, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் நெல்சன் அண்ணா அணியை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம தலைவர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், பயங்கரமான கன்று இதெல்லாம் வச்சு அவ்வளோ ஒரு பயங்கரமான இது. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ செம்ம மாசாக காட்டியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கூட ஒப்பிட்டுலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ பீஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. பீஸ்ட்டே எனக்கு பர்சனலாக பீஸ்ட்டும் பிடிச்சிருந்தது. ஏன்னா தளபதி விஜய் அவ்வளோ ஒரு மாசான லுக்லலாம் காட்டியிருந்தார் நெல்சன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவரை படத்தில் ஜெயிலரோட பார்ட் 1லையும் சரி பார்ட் 2ல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதோட சீக்வல் படம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் இது வந்து பாஸ்ட்டில் நடக்குதா இல்லை ப்ரெசென்ட்டில் நடக்குதா அப்படிங்கிறது தான் இதோட பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருக்க போகுது. ஏன்னா முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிறவர் எப்படி வந்தார் இந்த இடத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ரவுடியை போட்டு தள்ளிட்டு பிறந்திருப்பார். ஸோ அதில் மிச்சம் வச்சு ஏதாவது ஒன்று தான் இப்போ துரத்திட்டு வரும். அந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிறதுங்கிறத. சரி, இதே மாதிரி ஒரு நாள் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். யாரெல்லாம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சுன்னா போவீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஸோ பாய்.